தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நம்முடைய பாடல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 26வது நல்ல பாடலை பாடப்போகிறோம். கிருபாசன தண்டை ஓடி வந்தேன், கிருபையால் ஸ்தோத்திரம் இறங்கிடுவே, தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட ஸ்தோத்திரம். உன் கிருபையால் நிறைத்திடுமே, கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உன் கிருபையால் நிறைத்திடுமே என்று ஒரு கருத்தான பாடல். நாம் ஸ்தோத்திரம். உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட கிருபையால் நிறைத்திடுமே, தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட கிருபையால் நிறைத்திடுமே. கிருபாசன தண்டை ஓடி வந்தே, கிருபையால் இறங்கிடுமே, தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட கிருபையால் நிறைத்திடுமே. சொல்லுங்க, தடுமாற்றம் இல்லாமல் கிருபையால் நிறைத்திடுமே. சுயபலத்தால் ஒன்றும் செய்திடே, அதை நீ நன்றாய் அறிவீர். உம் பலத்தால் எல்லாம் செய்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. சுயபலத்தால் ஒன்றும் அதை நீ நன்றாய் அறிவீர். உம் பலத்தால் எல்லாம் செய்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் கிருபையால் நிறைத்திடுமே. கிருபாசன தண்டை, கிருபாசன தண்டை ஓடி வந்தே, கிருபையால் இறங்கிடுமே, தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் கிருபையால் நிறைத்திடுமே. சோதனைகள் தாங்க பலனில்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க உம் கிருபையால் நிறைத்திடுமே. சோதனைகள் தாங்க பலனில்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க உம் கிருபையால் நிறைத்திடுமே. உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். கிருபை இல்லை என்றால் நான் இல்லை,
அதை நீ நன்றாய் அறிவீர். தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நிறைத்திடுமே. சுயபலத்தால் என் சுயபலத்தால் ஒன்றும் செய்திடே, அதை நீ நன்றாய் அறிவீர். என் சுயபலத்தால் ஒன்றும், அதை நீ நன்றாய் அறிவீர். உம் பலத்தால் எல்லாம் செய்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. உம் பலத்தால் எல்லாம் செய்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட கிருபையால். இன்னொரு செகண்ட். கிருபை இல்லை என்றால், கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். தடுமாற்றம் இல்லாமல் கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் கிருபையால் நிறைத்திடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடுமாற்றம் இல்லாமல் ஸ்தோத்திரம் நாம் வாழணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓரளவு நம்ம தெளிவா இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்முடைய பழைய மனுஷனாகிய ஆதாமின் ஆவிதான் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமென். இதுதானே? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ஆவியினால ஆராதிப்பது, அந்த ஆவியினால ஜெபிப்பது, அந்த ஆவியினால வேதம் வாசிப்பதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமென். நம்ம இப்ப தெளிவா சத்தியத்தை அறிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம பண்றது எல்லாமே ஸ்தோத்திரம் நமக்குள்ள இருக்கிற புதிய ஆவியினால என்ற உணர்வோடு. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதான் தடுமாற்றம் இல்லாம, கன்ஃபியூஷன் ஆகாம ஸ்தோத்திரம் நாம் அவரை ஆராதிப்பதற்கு கிருபை கொடுங்கப்பான்னு சொல்லி பாடணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தெளிவா இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் பழைய மனுஷாவினாலே நடத்தப்படுகிறீர்கள் என்ற எண்ணத்துல நீங்க இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். உங்களை நடத்துகிறது பழைய ஆவி அல்ல. ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள இருந்து உங்களை நடத்தி கொண்டிருப்பது உங்களுக்குள்ள இருக்கிற புதிய மனுஷனின் ஆவி. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த தெளிவுக்குள்ள வரணும். ஸ்தோத்திரம். அந்த தெளிவுக்குள்ள வந்தாவே ஸ்தோத்திரம் அந்த கீழ்ப்படுகிற குணம் இல்லை, ஸ்தோத்திரம் ஆண்டுடைய சமூகத்துல தாழ்த்துகிற குணம், தாழ்மைப்படுகிற குணம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம பழைய சிந்தனையிலே இருந்தோம்னா ஸ்தோத்திரம் நம்ம ஏறெடுக்கிற எந்த காரியமும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேருகிறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய நாள். வெளிப்படுத்துகிற விசேஷம் எப்படி வந்து தெரியுமா? கர்த்தருடைய நாளில தான் யோவான் ஆவிக்குள்ளானாராம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய நாளில தான் தேவன் ஆவிக்குள்ளாக நம்மை ஸ்தோத்திரம் இணைத்து பரலோக தரிசனங்களை காட்டுறார். ஆமென். அப்படிப்பட்ட அனுபவம் தான் இந்த ஆராதனை கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அனுபவத்தோடு தான் நீங்க ஆராதிக்க வேண்டும். ஆமென். பழைய மனுஷன் ஆவிலிருந்து அல்ல. ஸ்தோத்திரம். ஆமென். சத்தமா ஹல்லேலூயா. கண்ண முன்னா வெளிப்பாடு வரணும், தரிசனங்கள் வரணும். ஸ்தோத்திரம். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த அந்த சிந்தை வரணும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் புதிய மனுஷன் நடத்துகிற நிலைமை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் தொடர்ந்து ஆராதிப்பதற்கு 25வது பாடலை பாடப் போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதன் இயேசுவை நான் பாடுவேன் என்ற பாடலை பாடு. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். ஆண்டவரை எப்படிலாம் நீங்க மகிமைப்படுத்த நினைக்கிறீங்களோ அப்படி மகிமைப்படுத்தலாம்.
நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனானும் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நீங்க பாடுறது உங்களுக்கு கேக்குதுன்னா நீங்க பாடுறீங்கன்னு அர்த்தம். நீங்க பாடுறது உங்களுக்கு கேக்குதா? பாருங்க, பாடுங்க. நன்றி நிறைந்த நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நம் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். சொல்லுங்க, என் நல்லவரா? என் இயேசு, என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என் இயேசு, என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது இன்பம், நாமம் உயர்த்துவேன். என் இயேசு, என் இயேசு, என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு glory, என் இயேசு வல்லவர், என் இயேசு, என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்தன் வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் என் வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் அவர் கிருபை, விசுவாசம் சொல்லுங்க, என் கால்கள் அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு,
என் இயேசு என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு என் இயேசு என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு அப்படியே முழங்கால் படிட்டு அல்லது எழும்பி நின்று அவரை தொடர்ந்து ஆராதிக்க போகிறேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். சொல்லுங்க. நல்லவர் என் இயேசு, என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். மறுபடியும் சொல்லுங்க. என் இயேசு. ருசிச்சு ருசிச்சு சொல்லணும். என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாள் எல்லாம் உம்மை. என் இயேசு, என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் சுமகலையா அவர் அன்பை மறவேனோ. என் இயேசு, என் இயேசு சூப்பர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் போது அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் போது அவர் கிருபை. ஓ என் இயேசு, என் இயேசு, என் இயேசு பெரியவர், என் இயேசு. சொல்லையில உற்சாகமா. நல்லவர் என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு
நாதன் இயேசுவை பாடிடுவே நன்றி. நாதன் இயேசுவை பாடிடுவே நன்றி. பலிகள் செலுத்தியேனா வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பே நன்றி. பலிகள் எல்லாம் சேர்ந்து என் இயேசு சத்தம் போதாதுங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாயாக. என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு glory, என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். சொல்லுங்க, அதே சொல்லுங்க. என் இயேசு நல்லவரா இல்லையா உங்களுக்கு? ஜீசஸ் பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு glory, என் இயேசு, என் இயேசு என் இயேசு நல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு சந்தோஷமா, என் இயேசு glory, என் இயேசு ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமனார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமனார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், ஓ அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். ஆமென். என்னை கரமசைத்து அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். நம்பிக்கை பாடுங்க. அவர் சமூகமதில் ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். நல்லதான் சொல்றோம். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு, என் இயேசு வல்லவர், என் இயேசு, என் இயேசு பரிசுத்தர். என்றவர் உணர்ந்து ஒன்றுமே தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி பரலோக வாசியாய் மாற்றின ஆண்டவர் என்று நீங்க நம்புவீங்கன்னா இப்படியா நன்றி செலுத்துவீங்க. உள்ளத்தை திறந்து பாதாளத்துல யுகா யுகமாய் அழுது புலம்ப வேண்டிய நாம் பரலோகத்துல யுகா யுகமாய் சந்தோஷப்படும்படியாய் நம் வாழ்க்கையை மாற்றின ஆண்டவர்
ஜீசஸ் அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய அன்பை மறந்து போகவே கூடாது. நாம் துரோகியாய் இல்ல, ஸ்தோத்திரம், துரோகியாய் அவருக்கு விரோதியாய் வாழ்ந்த போது கர்த்தர் நம்மை தேடி வந்து ரட்சித்தார். ஸ்தோத்திரம். எபேசியர் 2வது அதிகாரத்தில் இப்படி போடப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், முன்னே, ஸ்தோத்திரம், முன்னே, முன்னே, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிவதற்கு முன்னே நம்முடைய வாழ்க்கை நிலைமை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எபேசு சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் ஸ்தோத்திரம் எழுதும்போது இப்படியா எழுதுகிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். ஸ்தோத்திரம். தேவன் அற்றவர்களாக அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவர் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று வேதம் சொல்லுவது. ஆமென், ஹல்லேலூயா, ஜீசஸ். அப்புறங்களால் மரித்து போயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட அவர் உயிர்ப்பித்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய மகா பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்ல. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். சொல்லுங்களேன் அவருக்கு நன்றி. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க அவரை மாயார வாழ்த்துக்களை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அக்கிரமங்கள்ல நாம் மரித்திருப்போமானால் நாம் நரகத்துல போய் அழிய வேண்டிய சூழ்நிலை தான் இருந்திருக்கும். ஆனா கிறிஸ்து நம்மேல் வைத்த மிகுந்த கிருபை. ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு துரோகியாய் விலகியே தூரமாய் நின்றே பலிபீடமாய் சிலுவையில் உம் அன்பினை கண்டேன். ஒரு துரோகியாய் விலகியே தூரமாய் நின்றேன் பலிபீடமாய் சிலுவையில் பெரும் அன்பினை கண்டேன். உம் தூய இரத்தத்தினால் கழுவினீர், என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் நிறுத்தினீர். உம் தூய இரத்தத்தினால் கழுவினீர், உயர்ந்த ஸ்தானங்களில் ஏற்றினீர். உம் பிள்ளை நான் என்பதை உணர்ந்தேன், உம் அன்பின் ஆழங்களில் தொலைந்தேன். எத்தனை பேர் உம் பிள்ளை நான் என்பதை உணர்ந்தேன், உம் அன்பின் ஆழங்களில் தொலைந்தேன். இப்ப கரங்களை உயர்த்தி உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை, உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. சிங்காசனத்திலே என்றும் வீற்றிருக்கிற சர்வ வல்ல தேவனே உமக்கே ஆராதனை. சொல்லுங்க. சிங்காசனத்திலே என்றும் வீற்றிருக்கிற சர்வ வல்ல தேவனே உமக்கே. நீர் அரியணையில் வீற்றிருப்பதா நான் அசைக்கப்படுவதில்லையே. நீர் அரசாலும் தெய்வமானதால் என் சூழ்நிலைகள் மாறுகின்றதே. சொல்லுங்க. நீர் அரியணையில், நீர் அரியணையில் வீற்றிருப்பதா நான் அசைக்க, நீர் அரசாலும்,
நீர் அரசாலும் தெய்வமானதா, என் சூழ்நிலைகள் மாறுகின்றதே. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை, உமக்கே ஆராதனை, அன்பின் உமக்கே உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை, உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. திரைச்சீலைகள் கிழிந்ததால் உன் மகிமையை கண்டேன், கிருபாசனம் மேலதாய் ஒரு எழுப்புதல் கண்டேன். திரைச்சீலைகள் கிழிந்ததாலும் மகிமையை கண்டேன், கிருபாசனம் மேலதாய் ஒரு எழுப்புதல் கண்டேன். உம் மகிமை கண்டதாலே எழும்புவே, உமக்காக வாழவே விரும்புவே. உம் மகிமை கண்டதாலே எழும்புவே, உமக்காக வாழவே விரும்புவே. இனி இயேசுவுக்காகவே வாழுவே, என் ஜீவ காலமெல்லாம் பாடுவேன். சொல்றீங்களா? இனி இயேசுவுக்காகவே வாழுவேன், என் ஜீவ காலமெல்லாம் பாடுவேன். உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை, உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை, உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து அக்கிரமங்களினால் மரித்தவர்களாயிருந்த தேவனற்றிருந்த எங்களை உயிர்ப்பித்து இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்த உம்முடைய தயவை நினைக்கிறோம், அன்பை நினைக்கிறோம். ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் மக்காய் வாழும்படியாய், உம்மை ஆராதித்துக் கொண்டே இருக்கும்படியாய், பாடிக்கொண்டே இருக்கும்படியாய் அன்றே கிருபையை கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைப்படட்டும். அப்பா, நீர் இன்னுமாய் பெருகுங்க ஆண்டவரே, இன்னுமாய் பெருகுங்கப்பா. மீதியா இருக்கிற நேரம் எங்களுக்கு உபயோகமாய் அன்றே மாற்றி கொடுப்பீராக, எங்களோடு இடைபடுவீராக, எங்களை உருவாக்குவீராக. சத்ருவின் கையிலிருந்து எங்களை பிடுங்கி தேவ சமூகத்தில் சேர்க்கிற ஆண்டவர், இதனால் அப்படிப்பட்ட கிரியை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்துல மீதியான நேரம் முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதா.